bring it back. This is the attack. I got people trying to tell me I'm a madman, so I'm heading back into my backpack. There ain't nothing that I want, I can't. Hello and welcome. இந்த ஷோவே ஒரு வெல்கம் தான். ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி பார்ட் 2 இல்லை பார்ட் 2ல இல்லை, சும்மா ஒரு ரீபேக் கம்பேக் அப்படின்னு வச்சுக்கலாம். குட்டி ஸ்டோரியில் நம்ம கெஸ்ட் வந்திருக்காரு ஆஷிதர். இவர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவர் தான். ஒரு சில அக்கேஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து குட்டி ஸ்டோரியே இல்லை, பெரிய ஸ்டோரியை நியாயப்படி பண்ணணும். இந்த குட்டி ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்லி அபவுட் த லார்ட்ஸ் வின், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் மேட்சஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன் லாஸ்ட் 10 months, விச் இஸ் அ குட் சைன். ஸ்ரீதர் சார் கரெக்ட் தானே? இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டே இருக்கோம். சிட்னி, கேபா, இந்தியாவில் திருப்பி கம்பேக்கு, இப்போ திருப்பி லார்ட்ஸில் இந்த டெஸ்ட் வந்து நம்ம பக்கமே இல்லை. எப்படி ஃபீலிங்? நேற்று வேற சொன்னீங்க ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னீங்க. கையில் நல்லா பாவக்காய் ஜூஸ் வச்சு ஸ்வீட்டாக இருக்குது. எப்படி ஃபீலிங் சொல்லுங்கள்? சிங்கின் ஆயிடுச்சா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் சிங்கின் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் பேப்பரு அண்ட் சோஷியல் மீடியாலாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த விக்ட்ரியோட மேக்னிடியூட் என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நேற்றுக்கு அது நடக்கும்போது அந்த டேர்ன் அரவுண்ட் எதிரே பார்க்கல நான். இந்த மாதிரி மேட்ச் திரும்புன்னு, இந்த மேட்டர் ஆஃப் ஒன் பார்ட்னர்ஷிப், இந்த மேட்டர் ஆஃப் 1 hour கேம் அப்படி திரும்பும் ரைட் ஆன் இட்ஸ் ஹெட்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்போ கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், 70 overs வேணுமா, 65 வேணுமா, 61 வேணுமா, டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் கரெக்டாக வந்து அதில் ரவி சாஸ்திரியும் விராட் கோலியும் கூட சொன்னாங்க, இல்லை லஞ்சுக்கு அப்புறம் 2 over ஆடலான்னு. அதுக்கு அது ஹைண்ட் சைட்டில் பார்த்தா இட் வாஸ் ப்ராபப்லி தி ரைட் டிசிஷன். ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து இந்த சீரீஸில் ஆல்ரெடி வந்து ஒன் மேன்ஸ் லாஸ் இஸ் another man's opportunity அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சினது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டென்பிரிட்ஜில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட், இந்த லார்ட்ஸ் டெஸ்டோட ஹீரோ நம்ம வந்து அதாவது என்ன சொல்ல, ஆஃப் பிரேக் சிராஜா, ஆஃப் கட்டர் சிராஜாங்கிறது அப்புறம் பேசலாம். ஓடி வந்து பவுன்சர் போட்டார் மயனுக்கு. ட்ரெண்ட் பிரிட்ஜில் வந்து அந்த கண்ணாடி பின்னாடி இருந்தது, பாலே தெரியல, உருட்டி போட்டாலே தெரியல, பவுன்சர் போட்டார். பாவம் அடி வாங்கினா. அதுக்கப்புறம் சடனாக என்னடா மேட்சுக்கு 2 நாள் முன்னாடி இது மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது த மேன்ஸ் லாஸ். ஐ ஃபீல் ஃபார் மயங்க். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பட் சடனாக இந்த பாஸ்ட் வந்து மெல்பர்னில் பார்த்துருக்கோம், ஒரு விஹாரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கான். கேஎல் ராகுல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டெஸ்ட் மேட்ச் ஆடி பல வருஷங்கள் ஆகுது. திடீர்னு கேஎல் ராகுல் வந்து பேட்டிங் வேற மாதிரி ஆடுறான். அவங்களோட நான் யோசிக்கும் போது கேஎல் ராகுல் விளையாட போகிறான்னு அவனே நினைக்கல, வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு விளையாட்டான். அதான் அதோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த்தா. வாட் இஸ் ஹி டூயிங் ரைட்? என்ன நல்லா பண்ணுறான்? I think KL Rahul வந்து although he was almost the 4th opener going into this series, ஆனால் குவாய்ட்லி அவன் ப்ரிப்ரேஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. நான் டே 1லேருந்து அவன் நிறைய த்ரோடவுன் கூட போடும்போது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவன் வந்து ஃபர்ஸ்ட் 2018 சீரீஸில் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் எப்படி இங்கிலாண்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஓப்பனராக என்ன பண்ணணும்னு. நாட் மெனி ஓப்பனர்ஸ் ஹவ் கம் அண்ட் சக்சீடட் இன் இந்தியா, இன் இங்கிலாந்து. இங்கிலாந்து ஓப்பனர்ஸே ஆவரேஜ் லெஸ் தென் 35 தான். அங்கே வந்து எப்படி ஆடணும், பேட் ஆங்கிள்ஸ் என்ன, கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதெல்லாம் அவன் அனலைஸ் பண்ணிட்டு வந்து ஒரு குட் 40-50 days இஸ் ப்ராக்டிஸ் தட். அதனால he was able to bat the way he's batting in this series. Unbelievable preparation. It all boils down to preparation and wanting to play test cricket again. இல்லை, இன்னும் ஒரு ரொம்ப சவுண்டான விஷயம் நான் இது வரைக்கும் கவனிச்சது இல்லை, இது பார்த்தது இல்லை, கவனிச்சது இல்லைன்னு சொல்லலாம். இங்கிலாந்து ஓப்பனர்ஸும் கம்மின்னு சொல்கிறீங்க, ஆனால் அவனும் சரி ரோஹித் சர்மாவும் சரி 2 பேரும் காலை தூக்கி போலர் பக்கத்தில் வச்சிடறாங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டை தூக்கி. அதாவது இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சைடு ஆங்கிள்லேருந்து பார்த்தேன், 3 பிளேயர்ஸ் தான் வந்து அவ்வளோ பெரிய ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைடு. ரோஹித், கேஎல் ராகுல், அப்புறம் பும்ரா. இந்த 3 பேருக்கு தான் ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைட் அவ்வளோ தூரம் போகுது. இந்த ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைட் நிறைய தடவை அந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல ஒரு புல் டுவர்ட்ஸ் பாயிண்ட் ஃபார் 4 ஷார்ட் ஆஃப் தி மேட்சா இல்லையா பும்ரா? ஷார்ட் ஆஃப் தி சீரிஸ் ஒன்று இருக்கு, அது ட்ரெண்ட் பிரிட்ஜில் நடந்தது, அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் 2 பேரோட ஸ்ட்ரைட் அது பியூட்டிஃபுல்லாக ஃப்ரண்ட்ல போய் அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆடுறாங்க. கேஎல் ராகுலோட எக்ஸ்டென்ஷன், அதாவது யாரோட எக்ஸ்டென்ஷன் யாருன்னு தெரியாம ரோஹித் சர்மா டிஃபென்ஸ் ஆடுறாரு இந்த சீரீஸ் முழுக்க. ஒரு அதாவது கவர் டிரைவ் வச்சாரு, புல் வச்சாரு, எல்லாமே க்ளோரியஸ். ரோஹித் ஆனாலே பேட்டிங் ஆஹா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் டிஃபென்ஸ் ஆடும்போது பேட்டு கையிலேருந்து உழற மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணியிருக்காரு, என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு? நீங்களும் ரெகுலராக நெட்ஸில் போடுறீங்க, நம்மளும் பார்க்குறோம். என்ன பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஹேண்ட்ஸ் இன் தேர் பாக்கெட்ஸ். அப்படின்னா பாக்கெட்லேருந்து கை வெளியே வரமாட்டேங்குது, இங்கேயே வச்சிருக்காங்க கை பாடி பக்கத்துலேயே. ஒரு வாட்டி உள்ளே கை, இவன் வந்து லீவிங் த பால் ஆர் வந்து பிளேயிங் த பால், கை அப்படியே பாடி பக்கத்துலேயே இருக்கு. 2 பேரும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா அது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவனுக்கு இன்ஃபேக்ட் ரிஸ்ட்டில் வலிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா ஒன்டேல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பேக் லிஃப்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹேண்ட்ஸ் கொஞ்சம் அவே ஃப்ரம் த பாடி இருக்கும். ஆனால் இந்த இங்கிலாண்டில் வந்து சக்சீட் பண்ணோன்னு அவனுக்கு உள்ளூர்லேருந்து ஒரு இஸ் காட் ஒரு எண்ணம் இருக்குது, எப்படியாவது இங்கிலாண்டில் பண்ணோம் டு பி கால்ட் அஸ் அன் வெர்சடைல் ஓப்பனர்னு. அது டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஹேண்ட்ஸை க்ளோஸ் டு த பாடி வச்சு ரிஸ்ட் காக் பண்ணி அவன் வந்திருக்கான். இஸ் வில்லிங் டு கோ த்ரூ த பெயின் பேரியர். ஆனால் என்ன இட்ஸ் பேயிங் ஆஃப். என்ன பேட்டிங் பண்ணுறான் புது பந்தை வந்து. அந்த மாதிரி 2 ஓப்பனர் நான் போட்ட மாதிரி நான் நாட் சீன் சச் அ குட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அட்லீஸ்ட் இன் மைண்ட். இல்லை, இது வந்து நோட்டிசபிளாக இருக்குது. ஈவன் சுப்மன் அண்ட் ரோஹித் ஆடும்போது கூட அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் 2 பேருமே 2 இன்னிங்ஸுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 50 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 60 நினைக்கிறேன், 60 நோ லாஸ். இங்கிலாண்டில் வந்தால் ஓப்பனர்ஸ் ஆடி கொடுக்கறது தான் மெயின்.
அந்த நியூ பால்ல நமக்கு அந்த புளியை கரைக்கணும்ல வயத்துல, அந்த புளியை எடுத்து கொடுக்கறதே அந்த ஓப்பனர்ஸ் தான். ஒருவேளை 20-2 ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த புளியை கரைக்கும். ஓப்பனர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல். இப்போ இங்கிலாண்டும் அதே கோத்ரூ பண்றாங்க. ஆஸ்திரேலியா இங்க வந்த போதும் கேம் பிளே அப்படின்னு சொன்னா வார்னர் போயிடுவார், எவ்வளவு பெரிய ஃபேக்டரா இருக்கு. நீங்க நம்ம வெளில இந்த மேட்ச் பாக்குறோம், அந்த ஓப்பனர்ஸ் ஆடும்போது ஆஹா வாடா ஒரு டீ குடிச்சிட்டு வரும், ஒரு காஃபி குடிச்சிட்டு வரும்டா, சரி வாடா ஒரு ஆம்லெட்டை சாப்பிட்டு வரலாம், ஆடுவாங்கடா அப்படின்னு ஒரு நம்பிக்கையா இருக்கு. அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் ஸ்டாஃபா ஏதாவது வருத்தம் இருக்கா? வருத்தமா? இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் இங்கிலாந்து டூர்ல இருந்துச்சே இல்லை. நான் ஓப்பனர் நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி மேலே போய் உட்காந்து மேட்சுக்கு வந்து பால்கனியில் வரும்போது 2 ஓப்பனர்ஸும் ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. Sometimes it was not the case earlier on, but this gives us a lot of confidence. Other part I think is quite inspiring, even for the number 3, more time in the pavilion thinking about the game and going and batting all the batters to follow. It gives them a lot of confidence. So I mean, it's been absolutely. இங்கிலாந்து ஜென்ரலாகவே ஓப்பனிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு இடம் இல்லை. இதுக்கு முன்னாடி 2014 வந்து முரளி விஜய் இப்படி தான் பால் ஆஃப் ஸ்டம்ப் கிட்ட போகும், பெயிண்ட் எடுத்துட்டு போகும், பாலை விட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் லிட்டரலாக கேஎல் ராகுல் ரோஹித்தும் விளையாடிருக்காங்க. 2 பேரும் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. I don't want to put the markers on them. So extraordinary ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த செக்மெண்ட்ல அதான் இந்த குட்டி ஸ்டோரியே வந்து 2 பார்ட். வாய்க்கா தகராறுக்கு முன், வாய்க்கா தகராறுக்கு பின். இப்போ வாய்க்கா தகராறுக்கு முன் என்ன நடந்ததுன்னு பேசிட்டோம், இப்போ பின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாய்க்கா தகராறுக்கு முன், வாய்க்கா தகராறுக்கு பின் அப்படின்னு அந்த குங்குமம், முன்னாடிலாம் அந்த குங்குமம் இந்த வாரம் அப்படின்வாங்க, அந்த மாதிரி இந்த மேட்சே வந்து 2 செக்மெண்டா போயிடுச்சு. சும்மா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 276 ஃபார் ஒரு என்னது 3 வெரி க்ளௌடி டே. ஆனா வெரி க்ளௌடி டே, பயங்கரமா பேட்டிங் ஆடி ஒரு 276 ஃபார் 3. வெதர் ஃபோர்காஸ்ட் இருந்தது மேட்ச்க்கு முன்னாடி ஹீட் வேவ். 5 சரி என்ன ஹீட் வேவ் அப்படின உடனே என் கையை பிடிச்சி ஹீட் வேவ் நீங்க ரெடியா இருங்க அப்படினாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து மழை கொட்டுது. நான் கேட்டேன், யோ ஹீட் வேவ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்ல கூடாதா? நான் இது காலைல இருந்து வீடியோ பார்த்திருக்கேன், இன்னி வரைக்கும் வீடியோ பார்த்திருக்கேன், திடீர்னு மழையோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனிவே ஹீட் வேவ் கிடக்குது, வெதர் நம்ம கையில இல்ல. பட் இந்த 276 for 3 ஹடில் இருக்கும்போது சரிடா எப்படியும் ஒரு 400 ரன் அடிச்சிரும்டா. 400 ரன் அடிச்சதுக்கப்புறம் அவங்கள ஒரு வாட்டி பவுல் அவுட் பண்ணோம்னா கேமில் மேலே இருப்போம்னு நினச்சோம். பார்த்தா அவங்க ஒரு செம்ம கம்பேக் பண்ணிட்டு ஒரு 376 கால் அவுட் ஆகிட்டாங்க. 376 ஆல் அவுட் ஆகும்போது என்ன தோணிச்சு உங்களுக்கு? அடடே ஒரு 500 ரன் அடிச்சிருக்கலாமே தோணிச்சா? எனக்கு வந்து டாஸ் தோத்து ரூட் புட்டர்ஸ் இன், அப்போ நீங்கள் 376 ஆல் அவுட்னா நான் 2 கையால் இப்படியே எடுத்துகிட்டு இருப்பேன். குடும்பம் 376 கொடுத்தா போகிறேன்னு. ஸோ ஐ வாஸ் குவைட் கான்ஃபிடென்ட். ஏன்னா நல்ல ஒரு bowling அட்டாக் இருந்தது நம்மக்கிட்ட. அவர் 4 ஃபாஸ்ட் bowlers. எப்படின்னா டு கீப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த 11 இஸ் நாட் ஈஸி. Our fast bowlers in the conditions they did it. I mean, and they bowled like that. So and the confidence only irundhudu. That was the confidence we had. And also England or the batting order, they're not at their best. Let's say I'm being very modest, they're not at their best at the moment. They're not getting the right order, they're not on top of their confidence. So 374 வச்சு நம்ம விளையாடலாம் இருந்தது. But they surprised us. They bowled really well and they batted really well. Root ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. பேட்டிங் ஆரம்பிச்ச போது கூட ஒரு 40 for 2 இருந்தாங்க. அதுலேருந்து நம்ம ரோரி பர்ன், நீங்கள் தானே சொன்னீங்க, பர்னும் வந்து நம்ம ரூட்டும், அதாவது வேரும் எரிச்சலும் வந்து நம்மளை பேட்டிங் ஆடி எரிச்சல் பண்ணாங்க. 2 பேரும் நல்லா பேட்டிங் ஆனாங்க. அங்கேருந்து வந்து அவங்க லீட் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம பார்த்தோம்னா வந்து அவங்க லீட் நிறைய எடுத்துருவாங்கன்னு நினச்சோம். ஒரு 450-500 அடிக்கிற மாதிரி இருந்தாங்க. சடனாக திருப்பி ஒரு கம்பேக் பண்ணி அவங்கள ஒரு 27 ரன் லீடு கொடுத்தோம். அந்த தேர்ட் செஷன்ல ஒரு 20 ஓவர்ஸ்ல 40 ரன்ஸ் கொடுத்து 5 விக்கெட்ஸ் எடுத்தோம். அதாவது 27 ரன் கிடையாது, 20 ரன்ஸ் லீட்ல இருந்தாங்க. அதுதான் வாய்க்கா தகராறுக்கு முன் வரைக்கும் நடந்த விஷயம். இப்போ நம்ம அந்த வாய்க்கா தகராறு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 27, அதாவது வந்து ஒரு கிராண்ட் 10 பால் ஓவர், 10 பால் 11 பால் ஓவர், 10 பால் ஓவர் பும்ரா போட்டாரு. அந்த ஓவர்ல ஜிம்மி ஆண்டர்சனை இங்க அடிச்சாரு, இங்க அடிச்சாரு. இது எல்லாமே பாலால் தான், அது எதுவுமே இன்டென்ட் பண்ணிடலாம். அதாவது நிறைய பேர் வந்து பார்க்கும்போது க்ரூடா நினைப்பாங்க, என்னடா வேணுட்டே அடிக்கிறதுக்குன்னே நோ பால் போடுறாரா, அந்த மாதிரிலாம் இல்லை. ரன் அப் மிஸ் பண்ணி நோ பால் போட குயிக்கா போட்டாரு. ஸோ அதை பத்தி உங்களோட தாட்ஸ்? நோ பால் வேணும்ட்டே யாராவது போடுவாங்க அந்த மாதிரி மேட்ச்ல? கண்டிப்பா விக்கெட் போயிடும். பையன் இல்லை அவன், அந்த மாதிரிலாம் உள்ள வந்து ஒருத்தனை ஹர்ட் பண்ணணும்னு அவனுக்கு எப்பவுமே அந்த எண்ணம் இருக்குல்ல அவனுக்கு. அதனால காம்படிட்டிவ் ஃபாஸ்ட் பவுலர் அவன் வந்து. ஏன்னா ஜிம்மி ஆண்டர்சன் எப்படின்னா நிறைய சப்பு அந்த மாதிரி பேசிட்டே இருப்பான். நான் ஸ்டாப்பா bowling போடும்போதும் பேசுவான், பேட்டிங் வந்தா பேசுவான். குவைட் அ சர்பி ஃபெலோ ஃபார் தட் மேட்டர். சரி அவன் வந்தான் பேட்டிங்க்கு. அதுக்கப்புறம் அந்த ஓவர் போட்டான். அந்த ஓவரில் ஒரு 8-10 பவுன்சரு, 2-3 யாக்கரு, ஒரு ஸ்லோர் ஒன்று தான் போடல. ஜிம்மி ஆண்டர்சன் அவுட் ஆகல. அடுத்த ஓவரில் ரூட் இருப்போம். 2 4s, ஒரு 2 சிங்கிள்லாம் எடுத்தான். ஒரு 12-14 ரன்ஸ் they were able to தப்பு பண்ண 20 ரன்ஸ் லீட் இல்ல. ஆண்டர்சன் வந்தபோது 10 ரன் லீட் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனா 14th ஆகஸ்ட் 14th ஈவினிங் ஆல் அவுட் பண்ணிட்டோம்.
ஸோ இதில் என்ன பியூட்டினா அடுத்த நாள் வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபீல்டில் நிற்கிற மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நடந்தது என்ன? ஆக்சுவலி ஜிம்மி ஆண்டர்சனுக்கும் பும்ராவுக்கும் பிரச்சனை என்ன? 1000 பேர் 1000 பிரச்சனை சொல்கிறாங்க. உண்மையான பிரச்சனை என்ன நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும், பட் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன். முன்னாள் காலத்துலலாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு கிளப் இருக்கும், இதெல்லாம் கிளப். நீ எனக்கு பவுன்சர் போடாதே, நான் உனக்கு பவுன்சர் போடுவேன். ஆமாம், நீ எனக்கு மேலே போடு, நான் உனக்கு மேலே போடுறேன்னு அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அன்ரிட்டன் லா ஒன்று இருந்தது. அதெல்லாம் போச்சு. இப்போ அந்த கிளப் எல்லாம் இப்போ பெரிய பில்டிங் அடிச்சிட்டாங்க, வேற ஸ்கை சேப்பர் கட்டிட்டாங்க. அந்த கிளப் எல்லாம் கான். இப்போ நீ நான் உனக்கு போடுறேன், நீ முடிஞ்சா எனக்கு போட்டு பாரு, அந்த மாதிரி ஆடுறாங்க. என்ன தகராறு நடந்தது ரெண்டு பேருக்கு? என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, ஜிம்மி ஆண்டர்சன் என்ன சொல்றாரு, என்ன தம்பி வேகமா போடுற, நான் வேகமா போடுறது இல்லையா உனக்கு, நீ மட்டும் ஏன் வேகமா போடுற? அதுல என்ன பியூட்டினா, அவர்கிட்ட சொல்லுவாரு, இத்தனை நேரம் நீ 80 தானே போட்டுருந்தாய், என்ன பார்த்தவனே ஏன்டா 90ல போடுற? அது மேட்சுக்கு அப்புறம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க எல்லாரும். நான் மேலேருந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். பும்ரா பின்னாலேருந்து போய் ஜிம்மி எப்படி சாரி ஏதோ சொல்ல போயிருக்கான்ப்பா. பும்ரா தான் தெரியுமா உங்களுக்கு? சொல்ல போனா ஜிம்மியில் இப்படி கை உதறிட்டான். இதே மாதிரி தான் ஜடேஜா உதறனான் 2014 இப்படி கை உதறினான். எப்போ திரும்பி பார்த்துல நீ அவனுக்கெல்லாம் 85 தான் போடுற, 85 மேட்ச், எனக்கு மட்டும் ஏன் 90 மேட்ச்ல பவுன்சர் போடுற, இது சீட்டிங், நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த கேம் நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மாதிரி இல்லை, ஆக்சுவலி இல்லை சொல்லியிருக்காங்க, நம்ம பசங்க போய் சொல்ல மாட்டாங்க, சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு கேள்வி, மேபி யுவர் ஷேக்கன், இப்போ ஹெல்மெட்லாம் அடிச்சோடனே ஷேக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜிம்மி ஆண்டர்சன் கிட்ட இருந்து வந்தது வந்து நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ்டு. என்னடா இப்படி போய் சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்லி ஸோ, இது ஏன் வாய்க்கா தகராறுக்கு முன் பின் அப்படின்னா, இது நடந்து முடிஞ்சது 3வது நாள் சாயந்தரம், இங்கிலாந்து ஆன் தி அசெண்டன்சி. இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன சார் நடந்தது? இது எப்படி வந்து ஒரு சேஞ்ச் உருவாச்சு? ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன சேஞ்ச் உருவாச்சு? நம்பர் 1 திங், it brought the team together. Exactly. It brought the team, not that the team wasn't together before that, it just sparked a fire. It just ignited that fire within everyone. எல்லாரும் அதுக்கப்புறம் டபுள் டிட்டர்மின்ட் ஆயிட்டாங்க. இதோட எஃபெக்ட் நம்மளுக்கு 5th டே தான் தெரிஞ்சுது. அவங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் எபிசோட் ஆன் 5th டே. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ ஜிம்மி ஆண்டர்சன் அடிச்சலடா, நான் அந்த இதுல அண்ணாமலை படத்துல அசோக் இந்த நாள் ஒரு கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ, நீ எப்படியே வீட்டை இடிச்சு அந்த மாதிரி பண்ணானோ, அந்த மாதிரி இங்கிலாந்து டீமே என்ன பண்ணாங்க, ஆண்டர்சனோட அடிச்ச இவங்க அம்மா மேலையோட கை வச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து பாவம். நீங்கள் நம்ம பேசி ஆகணும். இந்த ஷம்ரா எஃபெக்ட், ஷமி அண்ட் பும்ரா எஃபெக்ட். பேட்டிங், அதாவது 6 டவுன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தேன். அப்போ வந்து விக்ரம் ராத்தோர், என்னப்பா இன்னொரு 20 ரன் கேட்குறீங்க, 30 ரன் கேட்குறீங்க, நான் வந்து பேட்டிங் கோச்சா அவங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ பேட்டிங் போட்டிருக்கேன், அதிகமாக ஆசைப்படுங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சத்குரு மாதிரி ஒரு 50-60 ரன் கேட்டார். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அன்னைக்கு சத்தியமா புரியல. 2 பேரும் என்ன பேட்டிங் ஆனாங்க. ஷார்ட் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஓடி ஷார்ட்டா நம்மள அடிக்கிறதுக்கு போட. நம்ம எவ்வளவு ரன்ஸ் ஆயிட்டா இருந்தோம் அன்னைக்கு? நம்ம வந்து ஒரு 150 ரன்ஸ் ஆஹெட். ரிஷப் பந்த் வேற அவுட். 151 ரன்ஸ் ஆஹெட் தானே நம்ம. ரிஷப் பந்த் ஆயிட்டா 150. நம்ம எவ்வளவு ரன்ஸ்ல மேட்ச் ஜெயிச்சோம் சொல்லுங்க? 150 ரன்ஸ். கரெக்ட், 151 ஆயிட்டா இருந்தோம். 151 ரன்ஸ்ல மேட்ச் ஜெயிச்சோம். அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்தார் ரவி சாஸ்திரி. நாங்களாம் உட்காந்துட்டு இருந்தோம். அவர் காஃபி தான் குடிப்பாரு. நான் ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். மார்னிங் வெறும் பிளாக் காஃபி. அவர் டைரக்டா லஞ்ச் ஒரு மணிக்கு சாப்பிடுவார். எல்லா நாளுமே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்? மண்டே மட்டுமா? இல்ல வெறும் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட மாட்டாரு. ஓகே, எல்லா நாளும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அவர். ஸோ வந்தாரு, உட்காந்தாரு. பேட்டிங் கோச் நீங்க சொன்ன மாதிரி நாங்களாம் இருந்தோம். ரவி சாஸ்திரி 180 வந்தா நம்ம அவங்கள செம்ம ப்ரெஷர்ல போடலாம். இல்லை அந்த மேட்ச் ஆல் 3 ரீசன்ஸ் பாசிபிள். 180 வந்தா அவங்க மொக்க கூட போடலாம், அவங்க அவுட் ஆகிடலாம், நம்ம அவங்களுக்கு அவங்க அடிச்சு சொல்ல முடியாது, என்னன்னா நடக்கலாம். ஆனால் மேட்ச் செம்மையாக இருக்கும். கிரேட் ஃபினாலே அட் லார்ட்ஸ்னாரு. கரெக்ட், 180 30 ரன் எப்படியாவது அடிக்கணும்னு. பேட்டிங் கோச் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஐயோ நரம்ல ராத்திரி பகலுமா நான் வந்து சைடாக வச்சு எல்லா போலருக்கும் போலிங் போட்டிருக்கேன், ஸ்ரீ நீயும் போட்டிருக்க, எல்லாரும் போட்டிருக்கீங்க, ஒரு 30 ரன்னாவது அடிக்க மாட்டாங்களா? கான்ஃபிடன்ஸ் காமிங்க. அவர் லிட்டரலா அந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கற மாதிரி என் போலர்ஸ் மேல கான்ஃபிடன்ஸ் வைங்க அப்படின்னு டேபிளா போனாரு. ஆனா ஐ ஃபவுண்ட் தட் வெரி கியூட். ஆக்சுவலி என்னன்னா, அவர் நிஜமாவே டே அண்ட் டே நமக்கே தெரியும் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும். அதாவது முதல் முறையா, அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த சன் டிவில முன்னாடி சொல்லுவாங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக, அந்த மாதிரி இந்திய கிரிக்கெட் அணிக்கு முதல் முறையாக அனைத்து போலருக்கும் பேட்டிங் கொடுக்கப்பட்டது. எல்லா போலருக்கும் நீங்களும் பேட்ஸ்மேன்டா, நீயும் பேட்ஸ்மேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இந்த படம், கோவில் படம் வடிவேல் மாதிரி எல்லாருக்கும் பேட் எல்லாம் கொடுத்து. இன்ஃபேக்ட் ஷமி எல்லாம் பேட் பேடெல்லாம் கட்டியே நான் பார்த்தது இல்லை ரொம்ப நாளைக்கு. இப்பதான் பார்த்துருக்கேன். பேட் பேடை கட்டி டெய்லி பேட்டிங் ஆனா and result were there to be shown. In fact பேட் எல்லாமே எடுத்துட்டு வர மாட்டாங்க. நிறைய ஒரு மேட்ச் பேடால bowling கூட போட்டான் பும்ரா. அவ்வளவு பேட்டிங் பண்ணனா பேட போட்டுனே bowling பண்றான். என்னடா பண்றேன்னா, இல்ல 2 பால் போட்டு அப்புறம் பேட்டிங் வேற பண்ணி 10 பேட போட்டு bowling பண்ணுது.
இல்ல இதுல வந்து என்ன பியூட்டினா, முந்தின நாள் வந்து நீ என்னடா இவ்வளவு வேகமா போட்ட, அந்த இந்த படத்துல வந்து வடிவ சொல்லுவாங்க, அந்த வேலைக்கு அவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி, நீ என்னடா என்ன பார்த்து வேகமா போட்டேன்னு கேட்டதோட விட்டுருக்கலாம். ஒரு சில வார்த்தைகளையும் விட்டான். வார்த்தைகள் இங்க சொல்ல முடியாது, நீங்க சொல்ல முடியாது. ஒரு சில வார்த்தைகளை வேற விட்டதுனால ரொம்ப ஃபயர் அப் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து பும்ரா வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது நாங்க விடுவோமா, எல்லாரும் சேர்ந்து உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாண்டா அப்படின்னு உடனே அவங்க பேட்டிங் மட்டுமா ஆடினாங்க. ஒரு லாரி ஒண்ணு கலண்டு ஓடிச்சு பாத்தீங்களா நேத்து, லார்ட்ஸ் கிரவுண்ட் நடுவுல ஒரு லாரி வேகமா ஓடிச்சு. எப்படின்னா அந்த பழைய காலத்து ஹைவேல செங்கல் இல்ல, ஒரு பாறாங்கல் எடுத்து ஆக்சிலேட்டர் மேல வச்சா அந்த லாரி வந்து ஸ்பீடுக்கு போயிட்டே இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு லாரி வந்து. இந்த லாரி எல்லாம் ஹைவேல போகும், இந்த ட்ரக் எல்லாம் நிறைய, அந்த கூட்ஸ் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அந்த லாரி டிரைவர்ஸ்க்குலாம் ஆக்சிலேட்டர் பெருசா இருக்கும். ஸோ பாவம் என்ன பண்ணுவாங்க, நைட் எல்லாம் ஹைவேல கல் வச்சிருவாங்க, ஒரு பெரிய செங்கல் பாறாங்கல் வச்சுட்டு இப்படியே ஸ்டியரிங்கை மட்டும் பிடிச்சிட்டு பிரேக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க பாட்டு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த ஷமி 50 லட்சத்துக்கு அப்புறம் நேற்று ஃபுல்லா ஒரு லாரி ஹைவேல ஓடின மாதிரியே ஒரு போலிங் போட்டான். டான் சிப்லி பிளேயிங் ஃபார் ஹிஸ் பிளேஸ். என்ன பாலியா போட்டான், என்ன போலிங் இது நம்ம. அந்த பால் ஷமி போலிங் பண்ணால அவன் பேட்டிங் பத்தி சொல்லலாம். ஷமி வந்து என்னன்னா ஒரு 10-15 ரன் அடிச்சிட்டாரு. அவங்க என்ன குறியா இருந்தாங்கன்னா, அந்த 7 ஸ்டோன்ஸ் ஆடும்போது நீங்க நல்லா ஞாபகம், அந்த 7 ஸ்டோன் அடிக்க வைப்பாங்க. நம்ம ஏரியால வந்து பிடிக்காதவங்க பார்த்து பொட்டார்னு கல்லா தட்டி அந்த பாலால் அடிப்போம். பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே, பிடிச்சவங்க கொஞ்சம் மெல்லமா அடிப்போம். அவங்க என்ன பண்ணாங்க, மார்க் கூட்டி எடுத்துட்டு வந்து எல்லாரையும் அடிக்கிற ஜோஷ்ல மோயின் அலியை கொண்டு வர மறந்துட்டாங்க. ஜென்ரலா இப்ப நம்ம மேட்சப் பார்த்தோம் அப்படின்னா, மோயின் அலி போட்டார்னா இல்ல 20 ரன்ஸ் ஆவரேஜ், ஒரு வாட்டி அவுட் ஆனாங்க. ஷமி மட்டும் ஒரு பால் இல்ல 2 பால் ஒரு தடவை மோயின் அலிக்கு அவுட் ஆயிருந்தார். நான் பார்த்தேன் முந்தின நாள் மசாஜ்ல உட்காந்துதான். நான் எனக்கு அவனுக்கு தான் நல்லா புரியும், எனக்கு தமிழ் பேசினா அவனுக்கு புரியும். பார்த்து ஏய் ஏன்டா அவனுக்கு போய் அவுட் ஆகுற, இன்னொரு வாட்டி அவனுக்கு அவுட் ஆன அப்படின்னு, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, தேக்கலேங்க அப்படின்னா புரிஞ்சதோ இல்லையா. அப்புறமா வந்துட்டு ஒரு தடவை டிரான்ஸ்லேட் பண்ணது, பாரு நீ எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அவுட் ஆகுற, ஒன்று டிஃபென்ஸ் ஆடியில தூக்கி அடிச்சிரு, அவனுக்கு மட்டும் அவுட் ஆகாதரா, திரும்பாத பாலுக்கு திரும்புதுன்னு நினைச்சு உள்ள ஆடுற அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. அதுவும் எஸ்பெஷலி நம்ம கண்டுபிடிச்ச ஞாபகம் இருக்கா, அவன் 6 அடிக்க போறான்னு கண்டுபிடிச்சான். ஆமா ஷமி ட்ரிக் இப்பதான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆமா ஷமி அண்ட் பும்ரா ஆர் நாட் டெய்ல் அண்டர்ஸ், தேர் என்னது லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஷமி 6 அடிக்க போறான் அப்படின்னு மோயின் அலி பால் அப்படி கையில எடுத்த உடனே நாங்கெல்லாம் சொல்லிட்டோம், இந்த பால் பாயிட்றான்டா, இது எங்க போகுதுன்னு தெரியாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. வெரி வெரி என்டர்பிரைசிங்கான ஒரு நாக்கு. அந்த போலிங்கை பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவன் அந்த சிராஜ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லி தானே நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. யாரை கேட்டாம அவ்வளவு பெரிய ஆஸ்பின் போடுறான், ஸ்லோப்ல இருந்து ஓடி வந்து போடுறான், இப்படின்னு போகுது. மோயின் அலி விளையாடி இருந்தார், ஒரு 2 ஓவர் விளையாடினாரு. என்ன விட்டான், அதுக்கப்புறம் அவன் பால் எப்படி ஆடுறான், ரிஷப் பண்டும் சிராஜ் மட்டும் ஒரு 2 ஓவர் விளையாடி இருக்காங்க. எப்படி அவ்வளவு நல்லா ஸ்லோப் யூஸ் பண்ண முடியுது, ஒரு பால் கூட சீம்ல போல, எப்படி அவனால அது பண்ண முடியும். ஸ்கிராம்பிள் சீம் தான் போடுறான், அவன் வந்து அந்த ஃபிங்கர்ஸை வந்து பால ரோல் பண்றான், இப்படி கிளியரா வந்து ரோல் பண்றான். பிகாஸ் அவனுக்கு ஒரு புதுசா கிடைச்ச டாய் மாதிரி, ஒரு குழந்தைக்கு புதுசா ஒரு பொம்மை கொடுத்து அதை வச்சு லைனே ஸ்லோப்பை பார்த்த உடனே போலிங் கோச் சொல்லிருக்காரு, இப்படி போட்டா நல்லா உனக்கு அதையே போட்டுருக்கான் மேட்ச் ஃபுல்லா. என் கோச் சொல்லிட்டாரு, நான் எதுவும் அதேதான் போடுவேன். அவன் வந்து ஒரு எனர்ஜியோட நான் எனர்ஜி கொண்டு வந்தான் உள்ள வந்து அந்த பால் போட்டுட்டே இருந்தான். அப்புறம் ஒரு பால் அகைன்ஸ்ட் ஸ்லோப் ஸ்ட்ரைட் ஆகுது, ஒரு பால் வித் ஸ்லோப் அவனோட கட்டாய் உள்ள வந்து வெரி டிஃபிகல்ட். லெஃப்ட் ஹேண்டர்லாம் மாட்டினா காலி. இந்த ஒரு செக்மெண்ட் தனியாவே வந்து டெடிகேட் பண்ணலாம் குட்டி ஸ்டோரியில் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா பும்ரா த bowler, த பேட்ஸ்மேன், த ஷேடோ பிராக்டிசர், அது என்ன சொல்லுவாங்க, தி அஃபென்சிவ் மேன், என்ன வேணா சொல்லலாம். இந்த பும்ராவோட இந்த பேட்டிங்கை பற்றி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதை பற்றி பேச முடியாது குட்டி ஸ்டோரி, ஏன்னா அந்த டெஸ்ட் ட்ரா ஆயிடுச்சு, அதை பற்றி பேசினாலாம் கோச்சிப்பாங்க. ஜெயிச்ச டெஸ்ட்லேருந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம் கரன் ஒரு பவுன்சர் போட்டான், ஃபுல் ஹேண்ட் எக்ஸ்டென்ஷன், காலை தூக்கி சாம் கரன் கிட்ட வச்சு ஒரு புல்லு, பேர்ஸ்டோவா கிராலியான்னு தெரியல, பாலோட போயிட்டாங்க ஸ்டாண்ட்ஸ்குள்ள. ஷார்ட் ஆஃப் த சீரிஸ் ஆயாது சொல்லலாம். எனக்கு என்ன ஷார்ட் ஆஃப் த சீரிஸ் மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு புல்லு அப்படியே கண்டினியூ பண்ணி இங்க எடுத்தா மார்க் அவுட் போட்டான், அதே ஷாட் பாயிண்ட்ல தெரிச்சின்னு போச்சு. ஒரு 4 ஃப்ரண்ட் ஃபுட்ல, அதுவும் ஃப்ரண்ட் ஃபுட்ல. நான் ரைட்டா எல்லாரும் எங்க பார்த்தாங்க, அங்க காலி பாட்ல வந்துருக்காங்க, எல்லாரும் அங்க பாக்குறீங்க, பால் அங்க இருக்கு. அது ரஜினி பண்ற மாதிரி கண்ணா இங்கே பார் அங்கே பாருங்க சொல்லி மாத்தி அடிச்சுட்டுறான். இன்னொரு பியூட்டி என்னன்னா, லாங் ரன் வச்சிருந்தாங்க, ஃப்ரண்ட் ஃபுட்ல காலை வச்சு சிங்கிள் ஆனா ஸ்பின்னர் ஆடுற மாதிரி. நான் ஆடிப்பட்டேன், இவன் இப்படி பேட்டிங் ஆடுறாங்க 2 பேரும் அப்படின்னு நினைச்சு. இதுல வேற என்னன்னா, சிராஜ் கிட்ட வேற நான் போய் சொன்னேன், சிராஜ் நீ 10 ரன் அடிக்கணும் அப்படின்னு. அவன் எல்லாம் முடிஞ்ச உடனே எங்க பையா 10 ரன் அடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க, டிக்ளேர்ல பண்ணிட்டாங்க. டிக்ளேர் சரி ஓகே. இந்த ஸ்டாண்டிங் அவேஷன், லாங் ரூம்ல ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தவங்க எல்லாம் உள்ள வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. லார்ட்ஸ்ல ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் லாங் ரூம் வாஸ் நாட் பீயிங் யூஸ்ட் பை த மெம்பர்ஸ். கரெக்ட்.
because of the pandemicனால. So long room வந்து இப்போ only for both the teams. So the long room bar இருக்கும், which is a well renowned bar. அங்க வந்து வெறும் members and the cricketers of all the top cricketers தான் வருவாங்க அங்க. அந்த பார் தான் நம்மளுக்கு buffet. அந்த புஃபேன்னு சொல்லி ஏதோ இந்தியன் ஃபுட்னு சொல்லி ஏதோ கொடுத்தாங்க. ஆனால் டேஸ்டே தான் இருந்தது, நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். லாட்ஜில் குவிசின் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல ஷெஃப்ஸ் லாட்ஜில். அது அப்புறம் லாங் ரூம் வந்து நம்ம டைனிங் ரூம். இது ஒரு ரெக்கார்டு. ஹாஃப் லாங் ரூம் வந்து இங்கிலாண்டோட டைனிங் ரூம், ஹாஃப் லாங் ரூம் இந்தியன் டைனிங் ரூம். ஸோ வந்து இவங்க ரெண்டு லஞ்ச் வரைக்கும் நாட் அவுட்டாக வர போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே விராட் வந்தான். எல்லாரும் கீழே போகிறோம், லாங் ரூமில் போய் கை தட்டுறோம். அந்த எப்படி கை தட்டுறோம்னா அந்த சவுண்டு வந்து years to come அங்க வந்து லாட்ஜ்ல கேட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி கை தட்டுறோம். இமீடியட்டா ஃபோன் பண்ணோம் மேனேஜர். நான் சொன்னேன், கிரீஷ் பாய் இருந்தாங்க, கிரீஷ் பாய் நம்ம மீடியா மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்க, ரெக்கார்ட் பண்றோம். அதை ரெக்கார்ட் பண்றோம், கொடுத்து போடுறோம் சோஷியல் மீடியால. இல்ல இந்த படம் நாட்டாமா படத்துல இவர் விஜயகுமார் சொல்றாரு, எல உர்ரா போட்டோம் அப்படின்னு ஒரு வண்டியை, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து இறங்கடா கீழே வாங்கடான்னு சொல்லி எல்லாரையும் கை தட்டி. நம்ம டீம் தான் சின்ன டீம் ஆச்சு, 23 பேர் தான், ஒரு ஜஸ்ட் 73 பீப்புள் எல்லாரும் கை தட்டதை பார்த்து அவங்க இங்கிலாந்து டீம் மேல வரவும் இப்படி பாக்குறாங்க, டேய் என்னடா எதுக்கு வரல, அங்கேயே இருந்துட்டாங்க பாவம். அவங்க ஹிஸ்டரி, அவங்க லாங் ரூம்ல போய் இப்படி பண்ண முடியுமா? இதெல்லாம் கரெக்ட்டா நல்லதா? ஏன் அவங்க தப்பா பண்ணுவாங்க? நம்ம பசங்க நல்லா வெறியா பேட்டிங் ஆனாங்க, அப்படியே நல்லா ஃபுல்லா இண்டிபெண்டன்ஸ் டே வேற, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அடுத்த நாள் வேற, அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. ஸோ இட் டிசர்வ்ட் இட் கம்ப்ளீட்லி. சரி, இப்போ நம்ம ஒரு பும்ரா த பவுலரை பத்தி பேசலாம். ஒரு ஃபன்னி செக்மெண்ட் இருக்கு லாஸ்ட்ல. அதுக்கு முன்னாடி பும்ரா த பவுலர். பும்ரா நல்ல பவுலர், வேகமா போடுவார், நல்லா கருத்தா போடுவார், ஸ்லிப்ல இவருக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தார், ரோரி பன்ஸ், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சதே. ஆலி ராபின்சனோட செட்டப்பை பத்தி வந்து பேசலாம். அதாவது வந்து ஒரு ஆஸ் அ போலர், ஒரு போலராக இத்தனை வருஷம் விளையாடி இருக்கேன். இன்னொரு போலர் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை செட்டப் பண்ண பார்க்கும்போது இல்லை, அன்பிலீவபிளாக இருந்தது. கம்ப்ளீட்லி டாக்டர்ட் பை ஹிம்செல்ஃப். அதாவது வந்து என்ன ஒரு தாட் ப்ராசஸ், இதுதான் நான் ஃபீல் பண்ணேன். இதுல ஒரு பியூட்டி தெரியல, விக்ரம் ராத்தோர் வந்தாரு, வந்துட்டு பின்னாடி பேப்பர்ல ஏதோ எழுதினே இருந்தாரு. இனியா நடக்குது, நீ என்ன பண்ற, என்ன கணக்கு போல மாதிரி கணக்கு எழுதிங்க, நான் சூடோக்கு போடுறேன் அப்படின்னாரு. என்ன உனக்கு இப்ப சூடோக்கு அப்படின்னு என்ன சொல்றாரு, இல்ல எனக்கு மேட்ச் பாக்குறது ஒரு மாதிரி இருக்கு, நான் சூடோக்கு போட்டுன்னு இருக்கேன், நான் ஃபர்ஸ்டா இந்தியா ஃபர்ஸ்டான்னு பாக்குறேன், என்ன நீ ஃபர்ஸ்டா இந்தியா ஃபர்ஸ்டா, நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறோமா இல்ல நான் போட்டு முடிக்கிறேன்னா அப்படின்னு. அதுக்குள்ள 9 விக்கெட் வந்துச்சு, 7 விக்கெட் வரும்போது உள்ள வந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், என்ன பண்ணா ஓவர் த விக்கெட்ல இருந்து ஒரு 2 பவுன்சர் சும்மா மின்னல் மாதிரி போச்சு. அப்புறம் ரவுண்ட் விக்கெட் போனான். இதுக்கு ஆலி ராபின்சன் பியூட்டிஃபுல்லா டிஃபென்ஸ் ஆட்டான். அந்த யார்கர் மாதிரி 2 பேரை போட்டா லோவா, அவன் ஆள் ஒரு 6.25 அடி பணமரம் சைஸ் இருக்கான், நல்லா கீழே போட்டு டிஃபென்ஸ் ஆடினான். ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் விக்கெட் போயிட்டு 2 பவுன்சர். நான் சொன்னேன் அவர்கிட்ட, த சக்கர் ஸ்லோவர் பால் இஸ் கமிங், ஃபர்ஸ்ட் ஓவர்ல போடும்போது சொன்னேன். அவர் ஒன்று என்ன சொன்னாரு, இன்னும் ரவுண்ட் விக்கெட் போயிட்டான் அப்படின்னாரு. ரவுண்ட் விக்கெட்ல ஸ்லோவர் பால் போட்டு அவன் ஆங்கிள் மாத்தி நான் அவன்கிட்ட கேட்டேன் லிஃப்ட்ல, எப்படி அப்படி யோசிச்சேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அது பார்க்கும்போது ஒரு அது என்ன சொல்றது, வாவ் அப்படி இருந்துச்சு, பண்றான்டா பயப்புல அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. அவன் சொன்னான் ஓவர் த விக்கெட்ல 2 டிஃபென்ஸ் ஆனா, அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஆங்கிள் செட் ஆயிட்டானு. ரவுண்ட்ல இருந்து பவுன்சர் போட்டா ஒரு மாதிரி தரந்தாங்கன்னா இல்ல சான்ஸ் அந்த அங்கதான் கேம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ராபின்சன் நல்லா விளையாடிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் அப்படியே உடைச்சிட்டாங்க. குட்டி ஸ்டோரியில ஒரு சின்ன ஒரு திருப்பம். ஜென்ரலா கிரிக்கெட்டை பத்தி, மேட்ச் வின் பண்ணதை பத்தி பேசுவோம். ஆனா இந்த ஸ்கை ரேடியோ அப்படின்னு ஒரு ஐட்டம் எல்லாரும் மாட்டினது. இவர் ஆகுனா ஸ்கை ரேடியோ அப்படி மாட்டினுவார். 70 ஓவர்லயே நம்ம டிக்ளேர் பண்ணணும்னாரு. நான் சொன்னேன், வானாங்க 60 ஓவர்ல பண்ணா போறோம், ஸ்கோர் அந்த அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அந்த ஸ்கை ரேடியோல 2 காமெண்டேட்டர்ஸ், அதாவது பம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் லாய்டு ஒருத்தர் இருக்காரு. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, இந்தியாவிலேருந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் காமெண்டேட் பண்ண, அவர் பேர் டம்பிள். நம்ம தினேஷ் கார்த்திக் தான் நிக் நேம் டம்பிள்னு வச்சிருக்கோம். அவர் போய் ஸ்கை பாக்ஸ்லயே சொல்லிட்டாரு, இப்போ ஸ்கை பாக்ஸ்லயே டம்பிள்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு பாவம் அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் ஸ்கை காமெண்ட்ரி வரதுல நீங்களாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி இதை வாங்கணும். அந்த ஸ்கை ரேடியோ பத்தி ஏன் நம்ம ஊர்ல வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ரேடியோ வரக்கூடாது, ஒரு சஞ்சு மஞ்சு ரேடியோ அப்படின்னு ஏதாவது ஒரு ரேடியோ ஏன் வரக்கூடாது? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர்ல யார் பேர்ல ரேடியோ வராது. அந்த ரேடியோட மேட்ச் பார்த்தா மக்களும் நல்லா குதூகலமா இருப்பாங்கல்ல. அந்த ரேடியோ உங்களோட தாட்ஸ் என்ன, காமெண்ட்ரி கேட்டு? நான் பெரிய ஃபேன் அந்த ரேடியோட. ஏன்னா மேட்ச் பார்த்துட்டு நம்ம எல்லா டைமும் டிவி மீது போய் உட்கார முடியாது, பால்கனியில் உட்காருப்போம், கீழே கிரவுண்டில் இருப்போம், ரிசர்வ்ஸ் கூட உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் இது கார்டில் மாட்டினா என்ன நடக்குது, மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு யூ கெட் அ தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் அன் எக்ஸ்பர்ட் ஹூ இஸ் பிளேட் அ லாட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ தட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். ஆக்சுவலி பார்த்தா நாசிர் ஹுசேனும் ஆர்டெட்டனும் இந்தியன் டீமை கோச் பண்ணுறாங்க அவங்க உட்காந்து. ஆமாம், அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இங்கிலாந்து யார் அனுப்பணும், எவரை நைட் வாட்ச் அனுப்பணும், யார் போலிங்க்கு வரணும், டெக்னிக் என்ன தப்பு பண்றாங்க எல்லாம் போட்டு கிளீனா டைசெக்ட் பண்ணிடுறாங்க. இங்கிலாந்து கோச் அதை போட்டு அதே மாதிரி ஓகே 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 பண்ணிடலாம் அதே மாதிரி பண்ணிடுறாங்க. நமக்கு தெரிஞ்சு போகுது, நாங்களும் கேட்குறோங்க இந்த காமெண்ட்ரியே.
டேய் நீ ரேடியோல சீக்ரெட்னு சொல்றது எங்களுக்கும் கேக்குதுடா அப்படின்னு சொல்ற மாதிரி. இனிமே இதுல டம்பிள் வந்திருக்காரு. டம்பிளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டம்பிள் எப்படி காமெடி பண்றாரு? பம்பிள் ஒரு காமெண்ட்ரி இங்கிலாந்துல லெஜெண்ட். பம்பிள் ஒரு காமெண்ட்ரி. அவர் ஒரு பழைய கிரிக்கெட்டர் டேவிட் லாய்டு. Humoristic. David Lloyd played for Lancashire. He's coached England. He's captained England. He's been an umpire. He's been a chairman of the selection committee. அவர் ஒரு லெஜெண்ட் இங்க. அவர் வந்து காமெண்ட்ரி ரொம்ப நல்ல சட்டில் ஹியூமரோட கொடுப்பார். டிபிக்கல் நார்தர்னர்ஸ் மாதிரி. We all like his commentary. அதே மாதிரி அவரு கூட நம்ம டம்பிள் வந்திருக்காரு. இவரும் அவர் அங்க ஜோக் அடிக்க, இவர் இங்க ஜோக் அடிக்க, ஒரே குதூகலமா இருக்கு. சன் நியூஸ் பேப்பர்ல there is a section டம்பிள் என்னெல்லாம் சொன்னார் அந்த ஃபுல் டே காமெண்ட்ல, அதை வச்சு ஒரு மேக் அ செக்ஷன் where people read. It's a widely read section. ஸோ அதுக்கு நம்ம டம்பிளை கூட்டிட்டு சூட் தக்க டம்பிளும் பம்பிளும் சாவில் ரோட்னா இட் இஸ் வேர்ல்ட்லயே the only street where they stitch the best suits in the world. டம்பிளும் பம்பிளும் சாவில் ரோடு போய் சூட் தக்க மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்க போயிருக்காங்க டெய்லர்கிட்ட. இல்ல சூட்டு தக்க போனா பரவாயில்ல சார். இந்த நீங்க சொன்னீங்கல்ல பம்பிள் வந்து அவர் அடிக்கிற ஜோக் எல்லாம் பேப்பர்ல வரும். 6 ஜோக்குன்னு பேப்பர்ல போடுவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த டம்பிள் இருக்காரு, அவர் துணி போடுறதெல்லாம் வருது. அவர் இன்னைக்கு இந்த துணி போட்டாரு, குங்குமம் இந்த வாரம் அப்படின்னு வருது. அவர் ஒரு நாள் நாங்க ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து இல்ல இந்த குதிரை மேல மாப்பிள போவார் கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி ஒரு துணி போட்டு வந்திருந்தாரு. லாஸ்ட் டே ரிசப்ஷனுக்கு வந்திருக்காரு, கோட்ல போட்டு. அதை பத்தி என்ன நேத்து கல்யாணம் இன்னைக்கு ரிசப்ஷனா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணோம் கிரவுண்ட்ல. அண்ட் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா வேற இன்டர்வியூ பண்ணிருக்காரு. பட் ஐ திங்க் ஹி இஸ் ஃபவுண்ட் a carved a niche for himself. Carved a niche for himself with the English audience. I think they are liking him. And நீங்க இப்ப மேட்ச் போக பார்த்தீங்கன்னா they are giving him more and more stints. And I think his content நல்லா இருக்கு, டோன் நல்லா இருக்கு, யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். சோஷியல் மீடியா தான் பின்றான் எப்படியும். சூட் தக்கறாரு, ரொம்ப போடுறாரு, ட்ரெஸ் போடுறாரு, இங்கிலீஷ் பேசுறாரு, தோர இங்கிலீஷ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி டம்பிள் பம்பிள் கலக்கிட்டு இருக்காங்க. ரேடியோல டம்பிள் அண்ட் பம்பிள். நம்ம பசங்க வந்து ஷம்ரா பும்ரா ஆடுறாங்க, ரோஹித் சர்மா ஆடுறாங்க. இவரு பேர் என்ன, நம்ம ராகுல் அடிச்சு ஷம்ரா டிசைட் பண்ணீங்களா? பும்மின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஷம்ரா ஒரு பும்மி. உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க ஷனாய் வாசின்னு பார்ட்டிக்கு. அப்புறம் சிராஜ் வந்திருக்காரு, நம்ம இவரு மோ சிராஜ் அவர் வந்திருக்காரு. அப்புறம் அண்ணன் கே ஆர் ராகுல் இருக்காங்க, ரோஹித் சர்மா இருக்காங்க, இன்னும் பல பேர் இருக்காங்க. ஆக்சுவலி அது கேமராமேன் பண்ட்டை பத்தி சொல்றாரு. பண்ட் ரேடியோ வேற ஆன்ல இருக்கு. அவரு வேற பண்ட் ரேடியோல பேசி அது வேற நம்ம தினேஷ் கார்த்திக் கையில சொல்லிட்டாரு. அந்த பண்ட் ரேடியோ அவர் ரிஷப் ரேடியோ அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு. அந்த ரிஷப் ரேடியோ நல்லா இருக்கும் கேட்க. கூடிய சீக்கிரம் ஸ்பின் போட்டா அது பார்த்து அண்ணன் செஞ்சாருன்னா நம்மளும் போலிங் போடலாம், அவங்களும் கீப்பிங் பண்ணி ரேடியோவில் ஆன் பண்ணலாம். சரி, வெயிலும் வெளில வரலாம். இப்போ கூட வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது as we are doing the குட்டி ஸ்டோரி. பட் எனிவே ஃபினிஷிங் நோட்டு, இன்னும் அண்ணன் விராட் கோலி இருக்காக, புஜாரா இருக்காக, இவங்கெல்லாம் கூட வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம கூத்துல ஜாயின் பண்ணணும்னு விரும்பி இந்த குட்டி ஸ்டோரி லார்ஜ்ல என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.